எனக்கு இந்த விஷ பாட்டில் ஒண்ணு மட்டும்தான் இருக்கிற ஒரே வழி. இந்த ஜென்மத்துல எனக்கு புருஷன்னு அமைஞ்சா அது நீங்க மட்டும்தான். ஆனா நீங்களே எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க காலத்துக்கும் அப்படி ஒரு பேச்சு எடுக்கவே கூடாது. அதுக்கு இந்த விஷத்தை குடிக்கிறது தவிர எனக்கு வேற வழி இல்லை மாமா, வேற வழியே இல்லை. என்ன ஸ்வேதா, கல்யாணத்தை நிறுத்த வேற ஏதோ வழி இருக்குன்னு சொன்ன, இப்ப என்னடானா கல்யாண புடவையோட வந்திருக்க? எல்லா விஷயத்தையும் நான் சொல்றேன். முதல்ல இதோ இந்த நகையெல்லாம் போட்டு விடுங்க. என்ன ஸ்வேதா, ஒருவேளை மனசு மாதிரி கிருஷ்ணனை கல்யாணம் பண்ண ரெடி ஆயிட்டியா? அத்தை ப்ளீஸ் இப்ப என்கிட்ட எதுவுமே கேட்காதீங்க. இந்த நகையை போட்டு விடுங்க, போட்டு விடுங்க அத்தை. பூவை வச்சு விடுங்க அத்தை. எப்படி இருக்கேன்? நல்லா இருக்கேனா? கல்யாண பொண்ணு மாதிரி இருக்கேனா? ஸ்வேதா, நீ நல்லா தானே இருக்க, எதுவும் குழம்பி போயிடலையே. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ஸ்வேதா. உன் மனசுல வேற ஏதாவது திட்டம் வச்சிருக்கியா? சொல்றேன் அத்தை, சொல்றேன். இதான் அந்த திட்டம். என்ன ஸ்வேதா இது? புரிஞ்சது ஸ்வேதா, புரிஞ்சது. விஷம் குடிச்ச மாதிரி டிராமா பண்ணி கல்யாணத்தை நிறுத்த போற. ஆனா ஸ்வேதா, ஏற்கனவே நீ அது இதுன்னு பண்ணின, எந்த விஷயத்தையுமே அவங்க நம்பல. இப்போ நீ விஷம் குடிச்ச மாதிரி நடிச்சா அவங்க நம்புவாங்களா? நம்ப மாட்டாங்க அத்தை. முத்தரச மாமா நிச்சயமா நம்ப மாட்டாரு. அதனாலதான் அந்த விஷத்தை குடிச்சிட்டேன். என்ன 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 ஸ்வேதா சொல்ற? ஐயோ, இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு இருக்க.
ஏன் ஸ்வேதா உனக்கு இது தேவையில்லாத வேலை? பயப்படாதீங்க அத்தை, எனக்கு இதை விட்ட வேற வழி தெரியல. கல்யாணத்தை நிறுத்தியே தீரணுங்கிற மன உறுதிதான் என்னை இப்படி ஒரு ரிஸ்க் எடுக்க வச்சது. ஐயோ ஸ்வேதா, உயிருக்கு ஆபத்தானா என்ன பண்ண முடியும்? இல்ல அத்தை, எல்லாத்தையும் யோசிச்சு தான் அந்த முடிவு எடுத்திருக்கேன். இங்க பாரு, இங்க பாரு, கல்யாணத்தை நிறுத்துறேன்னு சொல்லிட்டு உன் வாழ்க்கையே முடிச்சிடலான்னு பாத்திருக்கே. அத்தை பதறாதீங்க, கவனமா கேளுங்க. இந்த விஷம் உடம்புக்குள்ள போய் வேலை செய்யறதுக்கு 1/2 மணி நேரம் ஆகும். அந்த 1/2 மணி நேரத்துல இப்போ நான் ரெடி ஆகிறதுக்கு 10 நிமிஷம் போயிடுச்சு. ஐயோ, இன்னும் 20 நிமிஷம் இருக்கு. ஐயோ, அதனால அடுத்த 5வது நிமிஷம் நான் ஹால்ல மயங்கி விழுவேன். அது நடந்ததும் அடுத்த 15 நிமிஷத்துக்குள்ள பக்கத்துல எந்த ஹாஸ்பிட்டல் இருக்கோ அதுல நீங்க என்ன சேர்த்தாகணும். அப்பதான் என் உயிரை நீங்க காப்பாத்த முடியும். அப்படி இல்லைன்னா நான் செத்துருவேன். இப்போதைக்கு என் உயிரை உங்க கையில ஒப்படைச்சிட்டு தான் இப்படி ஒரு விஷயத்த பண்ணிருக்கேன். என்ன ஸ்வேதா, இதெல்லாம் வேண்டாம், இந்த ரிஸ்க் எல்லாம் வேண்டாம். வா, இப்பவே நம்ம ஹாஸ்பிட்டல் போலாம். வா. பதட்டப்படாம இருங்க அத்தை. இனிமே வாயை திறந்து எனக்கு கல்யாணங்கிற பேச்சு இந்த வீட்டுல யாருமே எடுக்க கூடாது. அதுக்கு இது ஒண்ணு மட்டும்தான் வழியா இருக்கும். இந்த விஷயம் முடிவுக்கு வரும்போது மத்த எல்லாமே முடிவுக்கு வரும். ஸ்வேதா வேண்டாம் ஸ்வேதா, நீ தேவையில்லாம ரிஸ்க் எடுக்கிற. நான் சொல்றத கேளுங்க, இதுதான் என்னோட கடைசி முடிவு. ஐயோ ஸ்வேதா, சொல்றத கேளு ஸ்வேதா. கிருஷ்ணா, சிறப்பு அருமையா இருக்கு. அண்ணே, கிருஷ்ணன் வந்தாச்சு, மாப்பிள்ள ரெடி. ஸ்வேதா வரலையா? அண்ணே, அவ ஏதாவது அம்மா கூட சேர்ந்துக்கிட்டு தில்லுமுள்ளு பண்ணுவாளோன்னு எனக்கு சந்தேகமா இருக்குண்ணே. கவலையே படாது, கருப்பண்ணசாமி அருவா தயாரா இருக்கு. கிருஷ்ணா கட்டுற தாலி அவ கழுத்துல ஏறணும், இல்ல அவ தலை இறங்கிடும். என்ன முத்து மாமா, சும்மா சும்மா அப்படி பேசாத. எதுவும் அந்த மாதிரி எல்லாம் நடக்காது. நடக்கலனா சந்தோஷம். அண்ணே, ஸ்வேதா வந்தாச்சு. அக்கா, நிஜமாவே ஸ்வேதா சம்மதிச்சிட்டாங்க போல இருக்கே. முகத்துல கொஞ்சம் கூட கவலையே தெரியல. கல்யாண கலை தாண்டவம் ஆடுது. என்ன மேக்கப்? கல்யாண கலை தாண்டவம் ஆடுதா? இன்னும் கொஞ்ச நேரத்துல என் ருத்ர தாண்டவம் என்னன்னு மொத்த பேரும் பார்க்க தானே போறீங்க. இதை பாரு ஸ்வேதா, இப்போவாது உனக்கு நல்ல புத்தி வரும்னு நினைக்கிறேன். நடந்ததெல்லாம் விட்டுருவோம். நீ பண்ண தப்பெல்லாம் மன்னிச்சு மறந்து உன் கழுத்துல ஒரு தாலி கட்டுறாருன்னா அதுக்கு காரணம் கிருஷ்ணா உன் மேல வச்சிருக்க அன்பு, பாசம்.
அதை நீ புரிஞ்சுக்கோ. நான் உங்க மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கேங்கிறது புரியாம நீங்க கிருஷ்ணனை பத்தி என்கிட்டயே சொல்லிட்டு இருக்கீங்களே மாமா. இங்க பாருங்கக்கா, முத்து மாமா சொன்னது அத்தனையும் நெசம். கடவுள்கிட்ட கூட இந்த விஷயத்துக்கெல்லாம் மன்னிப்பு கிடைக்காது. ஆனா முத்து மாமாவும் சரி, கிருஷ்ண மாமாவும் சரி, நீங்க பண்ணது எல்லாத்தையும் மறந்துட்டு இன்னைக்கு உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு தயாரா இருக்காங்க. மனசார சொல்றேன்க்கா, கிருஷ்ண மாமா முத்து மாமா மாதிரி ரொம்ப நல்ல மனுஷன். உங்களை நல்லா பாத்துக்குவாரு. அதனால தயங்காம மனசார தாலியை ஏத்துக்கோங்க. சரி சரி, எதுக்கு மாறி மாறி பேசிக்கிட்டே இருக்கீங்க? அதான் ஸ்வேதாவே இப்போ கல்யாணத்துக்கு சம்மதிச்சாச்சு, மனக்கோலத்திலயும் வந்தாச்சு. அதுக்கப்புறமாவும் ஏத்துக்கன்னு கேட்டுட்டு இருக்கீங்க. ஏத்துக்கிட்டதுனால தானே இப்படி அழகா ரெடியாகி வந்திருக்காங்க. அண்ணே, லேட் ஆகுது, சீக்கிரம் கல்யாணத்தை முடிங்க. சரி, நீ வா வெண்ணிலா. வாங்க கிருஷ்ணா. இங்க வா. பழசெல்லாம் மறந்து எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நீ தான் இவங்க 2 பேரையும் ஆசீர்வாதம் பண்ணி கல்யாணம் நடக்கணும், நல்லா இருக்கணும்னு சாமி கிட்ட வேண்டிட்டு கொடு. விஷத்தை குடிச்சிட்டு நிக்கிறேன். அது புரியாம இப்படி பேசிக்கிட்டு இருக்கேன் முத்தரசு. அவ உன்னை நினைச்சு உயிரையே பணைய வச்சிருக்கா. அது புரியாம தாலியை வேற எடுத்து கொடுக்க சொல்றிய. குடிச்சிட்டு கிருஷ்ணன் கட்டுக்க. ஸ்வேதா என்னாச்சு ஸ்வேதா? ஐயோ எனக்கு பயமா இருக்குமா? வாயில இருந்து நுர தள்ளுது. ஐயோ ஸ்வேதா என்ன காரியம் நீ பண்ணல? ஸ்வேதா கண்ணு தெரு ஸ்வேதா. ஸ்வேதா விஷத்தை குடிச்சிட்ட போல இருக்கே. முத்தரசு கொஞ்சம் சீக்கிரமா வா, ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போலாம். விஷமா? கொஞ்சம் தூக்குங்க அவளை. ஏன் இவளே? ஒரு நிமிஷம், இவ ஏதோ நாடகம் ஆடுற மாதிரி எனக்கு தோணுதுன்னு. இந்த ஸ்வேதா ஏற்கனவே ஒளிஞ்சி மறைஞ்சி காணாம போய் நிறைய டிராமா பண்ணிருக்கா. எனக்கு என்னமோ அவ ஏதோ வாயில சோப்பு நுரைய வச்சுட்டு நம்மளெல்லாம் ஏமாத்துறான்னு தோணுது. கார்த்தி
கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம பேசிக்கிட்டு இருக்க. எந்த நேரத்துல என்னடா பேசிட்டு இருக்க? நிஜமா விஷத்தை குடிச்சவங்களுக்கும் மத்தவங்களுக்கும் வித்தியாசம் தெரியாதா உனக்கு? அவள பாருங்க எப்படி கிடக்குறான்னு. முத்தரசு, எப்படியாவது ஸ்வேதாவை காப்பாத்துப்பா. கார்த்தி, கையெல்லாம் சில்லுன்னு இருக்குடா. கிருஷ்ணன், தூக்குங்க, ஹாஸ்பிட்டல் போ. ஸ்வேதா, 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 கல்யாணம் பண்ணனு கட்டாயப்படுத்தி அவளை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டீங்களே. அவளுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா யாருப்பா பதில் சொல்றது? கடவுளே, என் ஸ்வேதாவுக்கு ஏதோ ஆயிடக்கூடாதுப்பா. அவளை நீதான் காப்பாத்தணும். சித்தி, இப்ப எதுக்கு அழுதுட்டு இருக்க? அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. அழாம எப்படிப்பா இருக்கிறது? எல்லாத்தையுமே விளையாட்டுத்தனமா நினைச்சு பண்ணி கடைசியில வாழ்க்கையும் விளையாட்டுத்தனமா நினைச்சிட்டா. அவளுக்கு புரியல. வேண்டான்னு விலகி வர தெரியலப்பா. நான் என்னன்னு சொல்றது? இப்படி ஒரு முடிவெடுப்பான்னு தெரியாம போச்சுப்பா.